Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போது மத்திய கிழக்குல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இது சம்பந்தமாக உலகமே மத்திய கிழக்கை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா இன்றோடு அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்த காலம் முடிவடைகிறது. இந்த வகையில இந்த போர் நிறுத்த காலத்தை நீடிக்கணும்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல்வேறு நாடுகள் கருத்து தெரிவித்தாலும் இது ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமைக்கு மாறிட்டு. இந்த வகையில இந்த பாகிஸ்தான் போர் நிறுத்தம் முடியும் காலம் வந்துட்டு, அதனால ஒரு நாளா ஈரானோடும் அமெரிக்காவோடும் பல்வேறு மாறு முயற்சி செய்து ரெண்டு தரப்பையும் இஸ்லாமாபாத்துக்கு கொண்டு வந்து மேசையில் அமர செய்வதற்காக கடுமையாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைக்கு தயார் நிலையில அமெரிக்காவிலிருந்து 3 பேரும், ஆனால் ஈரான் வருவதற்கு சில முக்கியமான நிபந்தனைகள் முட்டுக்கட்டையாகவே இருக்குது. நான் இதற்கு முன்னால போட்ட பதிவுல அது சம்பந்தமாக சொன்னேன். இப்ப என்ன செய்தி வந்திருக்குதுன்னு சொன்னா, சரி பேச்சுவார்த்தை மேசைக்கு ஈரான் வருவதற்கு தயார். அதற்கு முன்னால இப்ப அமெரிக்கா செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குது. ஹோர்மோஸ் நீர்நிலையில இந்த முட்டுக்கட்டையா இருக்கிற இந்த அமெரிக்கா, முற்றுகைன்னு சொல்லி முட்டுக்கட்டையா இருக்கின்ற இந்த அமெரிக்கா தற்போது அந்த நிலைமையை விட்டு விலகணும். அப்படி விலகினா இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு நாங்கள் மறுபடியும் அமருவதற்கு சாத்தியங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஈரான் தெரிவித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல பிரச்சனை, அமெரிக்கா அந்த முற்றுகையிலிருந்து விலகணும். அடுத்த அந்த 10 நிபந்தனைகள் இருக்குது, அமெரிக்கா ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகள். அதனால நாங்க பாகிஸ்தான்ல வந்து மேசையிலிருந்து பேசி முடிவுக்கு வர தயாராக இருக்கின்றோம். அதற்காக ஈரான் சொல்லுதான் அந்த 10 நிபந்தனைகளை விட்டு நாங்க வெளியேற தயாராக இல்லை. இது சம்பந்தமாக நாங்க அமெரிக்காவுக்கு அந்த சமாதான பேச்சுவார்த்தை மேசையில விலக்க தயாராகிறோம். அதற்காக பேச்சுவார்த்தை மேசைக்கு முதற்கட்டமாக வாரம். அதற்கு முன்னால இந்த ஹோர்மோஸ் இருக்கிற தடையை நீக்கணும். பின்னர் பேச்சுவார்த்தை மேசையில வந்து அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா ஏற்றுக்கொள்ளலையா, அடுத்த தீர்மானம் என்ன என்பதை, அதாவது போரா சண்டையா என்பதை அந்த இடத்துல முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல இருந்து தகவல்கள் பாகிஸ்தானுக்கு சென்றதாக அரபிய ஊடகங்கள் தெரிவிக்கிறது. ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னர் அல் ஜசீராவில் வெளிவந்த செய்தி அடிப்படையில் அவங்க சொல்றாங்க, இப்ப ஹோர்மோஸ் நீரிணை பிரச்சனை, அதாவது முற்றுகை பிரச்சனை ஆகிக்குது. இதனை அமெரிக்கா நீக்கணும். நீக்கினாலும் பேச்சுவார்த்தை மேசை தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதாவது பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவும் ஈரானும் அமர்ந்தாலும் 10 நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காது. ஆகவே போர் மூழ்வதற்கான சாத்தியங்களே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னால அல் ஜசீரா செய்திகள்ல பார்க்க கிடைக்கிறது. இந்த வகையில சகோதரர்களே, இந்த ஹோர்மோஸ் வந்து, அதாவது அமெரிக்காவுடைய ஹோர்மோஸ் முற்றுகை வந்து ஈரானுக்கு இடைஞ்சலா இருக்குதான்னு கேட்டா பேசுற அளவு பெரிய அளவு இடைஞ்சலும் இல்லை, அதனால ஈரானுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படவில்லை என்று சொல்லி அல் அரபு ஊடகம் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் அந்த விமான தாங்கி கப்பல் இந்த ஹோர்மோஸ் வழியாக வெளியாகும் நுழையும் கப்பல்களை தீவிரமாக கண்காணிப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த கப்பல் நியமிக்கப்பட்டாலும் அந்த கப்பலுக்கு ஜால்ரா கொடுத்து கொண்டு ஈரானுடைய எண்ணெய் கப்பல்கள் அதே வழியால் சென்று வருகிறது. இந்த கப்பலின் கண் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு செய்தி சொல்லுது. அதாவது கண் கட்டப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அந்த கப்பல்ல இருக்கிற ரேடார் செயற்பாடுகளை மறைத்து, அதாவது ஜிபிஎஸ் மூலம் கடல் நடமாட்டங்களை அவர்கள் இலகுவாக கண்டுபிடிக்காத வகையில் ஈரான் தங்களுடைய நிலக்கடற்படை மூலம் வர்த்தகங்களை வெற்றிகரமாக செய்து வருவதாக யாரு சொல்றது, கடல் கண்காணிப்பு சம்பந்தமான ஆய்வு நிறுவனம். இன்னும் தெளிவாக சொன்னா உலகம் முழுக்க உள்ள கடல் போக்குவரத்து தொடர்பான தகவல்களை துல்லியமாக வெளியிடும் உலக புகழ் பெற்ற இன்ஃபர்மேஷன் வெப்சைட் துல்லியமான தகவல்களை லண்டன்ல இருந்து வழங்குது. இவங்களோட வேலை என்னன்னு சொன்னா சர்வதேச கடல் பகுதியில போற வர்த்தக ரீதியான கப்பல்களை அவதானிக்கிறது, அவங்களோட பயண பாதைகளை பார்க்கிறது. குறிப்பாக உலக வர்த்தக கண்காணிப்பிட முக்கிய ஒரு தரவுத்தளமாக இவங்களோட வெப்சைட் இருந்து கொண்டிருக்குது. இவங்களோட பணி என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டு அரசுக்கும் மற்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் மற்றும் அந்த கப்பல் நிறுவனங்களுக்கும் தகவல்களை வழங்குறது தான் இவங்களோட முக்கியமான தொழிற்பாடு. சம்டைம் ஒரு கப்பல் கடலுக்குள்ள தாண்டி விட்டா அல்லது ஏதாவது ஒரு விபத்துல சிக்கி கொண்டா அந்த கப்பலுக்கு தேவையான இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாம் இந்த லோயலிஸ்ட் வெப்சைட் உடைய தரவுத்தளத்தை அடிப்படையாக வைத்து தான், அதாவது அந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தான் அந்த கப்பலுக்கான நஷ்டஈடுகளை அந்த கம்பெனியோ அரசாங்கமோ வழங்கும். இந்த வகையில சர்வதேச கடல், அதாவது வர்த்தக ரீதியான கப்பல்களை துல்லியமா பார்க்கிற இந்த லோயலிஸ்ட் கம்பெனி சொல்லுது, ஈரானுடைய நிலக்கடற்படைகள் மிக சூசகமான முறையில அமெரிக்காவுடைய கண்ணுக்கு சிக்காத முறையில எண்ணெய் கப்பல்களை கொண்டு வராங்க என்று ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்குது. அதாவது இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தங்களோட கப்பல் இருக்கிற ஜிபிஎஸ் AIS கண்காணிப்பு சாதனங்களை ஆஃப் செய்யறாங்க. அதனால மிக தந்திரமான முறையில இந்த எண்ணெய் கொண்டு போற இந்த கப்பல்களை அமெரிக்கா கடற்படையால சரியாக இந்த இடத்துல தான் சொல்லி டிடெக்ட் பண்ண முடியாம இருக்குதான். பொதுவாக அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் ஈரான் கடற்பரப்பில் இருந்து மிக தொலைவில் தான் இருக்குது, கிட்ட வந்தா தெரியும் என்ன நடக்கும் சொல்லி. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கப்பல்களுக்கே டிபிகா விட்டு இதுவரை, அதாவது இந்த முற்றுகை காலத்துக்குள்ள, அதாவது இந்த முற்றுகை ஏப்ரல் 13 தொடக்கத்தில் இருந்து ஈரானுக்கு சொந்தமான 11 கப்பல்கள் உட்பட ஏனைய கப்பல்களாக 26 கப்பல்கள் இந்த முற்றுகை காலத்துக்குள் ஈரானிய துறைமுகங்களோடு வர்த்தகம் செய்துள்ளது. இந்த வர்த்தகத்துக்கு ஈரானுடைய நிழல் கடற்படை மிக துல்லியமாக இயங்குகிறது. இந்த நிலக்கடற்படைக்கு
பாதுகாப்பாக ஈரானுடைய கொசுப்படை என்ற ஒன்று உதவி செய்து பாதுகாப்பு வழங்குது அப்படின்னு சொல்லி சர்வதேச வர்த்தக ரீதியான கப்பல்களை அவதானிக்கின்ற இந்த லோயல் தரவுத்தளம் இன்று தெளிவாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. சரி, இங்க இந்த நிலக்கடற்படைன்னு சொல்லுவோமே, நிலக்கடற்படைன்னு சொன்னா எண்ணெய் ஏற்றி செல்கின்ற சிறிய சிறிய கப்பல்கள். இந்த கப்பல்கள் என்ன செய்யும் சொன்னா தங்களுடைய தொடர்பாடல், அதாவது ஜிபிஎஸ் போன்ற கருவிகளை அணைத்துவிட்டு கடலுக்குள் வேறு நாட்டு கொடியோடு பயணிக்கும். அளவுல பெரியதாகவும் இருக்காது. அவ்வாறு செல்லும் போது அந்த கப்பல்களை ரேடார் மூலமோ அல்லது ஜிபிஎஸ் மூலமோ டிடெக்ட் பண்ணுவது அமெரிக்காவுக்கு மிக சிரமமாகத்தான் இருக்கும். சம்டைம் அந்த கப்பல்களை அமெரிக்கா கடற்படை கண்டுவிட்டால் அந்த கப்பலுக்கு பாதுகாப்பாக பின்னால் வரும் நூற்றுக்கணக்கான கொசுப்படை, அதாவது கன் போட். அந்த கன் போட்ல ஏவுகணை இருக்கின்றது, துப்பாக்கிகள் இருக்கின்றது மற்றும் கண்ணி வெடிகள் மற்றும் சிறிய வகை ட்ரோன்கள் எல்லாம் இந்த கன் போட்ல இருந்து கொண்டிருக்கும். இது நூற்றுக்கணக்காக வந்து கொண்டிருக்கும். இந்த கன் போட் வந்து அளவுல மிக மிக சிறியதாக இருப்பதால் பரந்த கடற்பகுதியில் அவையும் கண்ணுக்கு தென்படுவது மிக சிரமமாக இருக்கும். அதனால் சர்வதேச ஊடகங்கள் இதனை கொசுப்படை என்று அழைக்கின்றது. இந்த வகையில் சம்டைம் இந்த நிலக்கடற்படை சர்வதேச கடற்பரப்பிலோ எங்கேயாவது அமெரிக்காவுடைய கடற்படைக்கு மாட்டிக்கொண்டால் இந்த கொசுப்படை பயங்கர தாக்குதல்களை தனது எதிரிப்படையோடு செய்யும். அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த கொசுப்படை கிட்ட பெரிய கப்பல்கள் நெருங்கவும் முடியாதாம். அடுத்தது அது அதிவேகமாக செல்லக்கூடியது. நூற்றுக்கணக்கான கப்பல்கள் பெரிய கப்பல்களில் வந்து ஒரே நேரத்தில் மோதுமானால் பாரிய விளைவுகளை அந்த பெரிய கப்பல்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் இந்த கொசுப்படை ஈப்படை தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல் அரபு ஊடகம் தெளிவாக இதை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த வகையில மிக மிக திட்டமிட்டு இந்த போர் நிறுத்த காலத்தில் அமெரிக்கா ஏற்படுத்திய முற்றுகையை மீறி ஈரான் தனது நிலக்கடற்படையை வைத்து மசகு எண்ணெயை சர்வதேச கடலுக்கு கொண்டு போய் வேறு கப்பல்களில் அவற்றை ஏற்றி வியாபாரம் செய்துள்ளது என்ற தகவலை லோயலிஸ்ட் கம்பெனி இன்று தெளிவாக எடுத்து கூறியது அல் அரபு ஊடகம் விலாவாரியாக விளக்கப்படுத்துகிறது. அதனால் மிக திறமையானவர்கள் ஈரானியர்கள் என்று லோயலிஸ்ட் கம்பெனி பாராட்டுகிறது. வகையிலே சகோதரர்களே, இது ஒரு போராட்டமான வியாபாரம் தான். இருந்தாலும் அந்த முற்றுகையை உடைத்துக் கொண்டு தங்களுடைய வியாபாரத்தை செய்து பணத்தை பெருக்குவதில் ஈரான் வெற்றிகரமாக செய்து வருகிறது. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவதென்றால் இப்போது அமெரிக்கா அவசரமாக அந்த முற்றுகையை நீக்க வேண்டும். அதன் பின்னர் பேச்சுவார்த்தை மேசையில் வைத்து முடிவு செய்வோம் என்று தற்போது ஈரான் வெளிப்படையாக பாகிஸ்தான் ஊடாக அமெரிக்காவுக்கு தெரிவித்துள்ளது. இதனால் இந்த பேச்சுவார்த்தை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்ற இந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இப்ப எதுல வெளியிட்டிருக்காரு? அவரது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வெளியிட்ட செய்தி உலகம் முழுக்க இப்ப வைரல் ஆகிக்குது. என்னன்னு சொன்னா, கெட்டவன் தன் கெட்ட பழக்கத்தை இலகுவா காட்ட மாட்டான். ஒரு சில கேடு கெட்டவன் தான் அவன் செய்யற கெட்ட வேலையை மிக பப்ளிக்கா சமூகத்தில் சொல்லுவான். அது போலதான் இப்போ ஒரு செய்தி கிடைச்சிக்குது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, நாங்க இந்த போர் நிறுத்த காலத்தை பயன்படுத்தி எங்கட பற்றாக்குறையா இருந்த ராணுவ களஞ்சிய சாலைய ஆயுத தளபாடங்களாலையும் போதுமான ஆயுதங்களாலையும் நவீன ஆயுதங்களாலையும் நிரப்பி விட்டோம். இப்ப ஈரான் வந்து நாங்க சொல்றதுக்கு உடன்படாட்டி வரலாறு காணாத அழிவை ஈரான் நாளை சந்திக்கும் என்று எழுதியிருக்கின்றார். அதாவது நாங்க போர் நிறுத்தம் ஒண்ணு செஞ்சதே ஒரு போலியான விஷயம். எங்கட களஞ்சிய சாலையில ஆயுத பற்றாக்குறை இருந்தது, அதை நிரப்புறதுக்கு தான் இந்த இடைவெளி அப்படின்னு தெளிவாக அவர் இப்ப அறிவிச்சுக்கிறாரு. ஈரானுக்கு நாங்க டைம் கொடுத்துக்கிறோம், வரையிலண்டா இதோட ஈரான் அழியுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்களை மாதிரி ஈரான் தயாராகிக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஓரளவு தயாராக இருப்பாங்கன்னு சொல்லி போட்டு மேலும் சொல்றாரு, எங்கட ஆயுதங்களுக்கு முன்னால ஈரானுடைய ஆயுதங்கள் பூச்சிகள் போல என்றவாறு விளக்கப்படுத்துறார். இதனை தொடர்ந்து நான் தஸ்னீம் ஏஜென்சி நியூஸ் ஆய்வு செஞ்சு பார்த்தேன். ஏதாவது ஈரான் வெளியிட்டிக்குதா, இதுக்கு பதிலுக்கு ஏதாவது வெளியிட்டிக்குதா அப்படின்னு பார்த்தோன்னே தஸ்னீம் ஏஜென்சி நியூஸ்ல தற்போது ஈரான் ஒரு செய்தியை வெளியிட்டிக்குது. அது என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் இப்ப நடக்கிற இந்த இடைநிறுத்தம் அமெரிக்காவுடைய ஒரு தந்திரோபாயமான வேலை. ஆகவே நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் சொன்னா, இந்த போர் நிறுத்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களது ராணுவத்தின் சில பகுதிகளை மறுசீரமைத்துள்ளோம். மேலும் எமது பல்வேறு புதிய நவீன ஆயுத தளபாடங்களை முக்கிய இடங்களுக்கு இடமாற்றியுள்ளோம். இந்த போர் ஆரம்பிக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். போர் ஆரம்பித்த முதல் நிமிடத்திலேயே அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இம்முறை மிக கடுமையாக தாக்குவோம் என்று சொல்லி தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டுள்ளது. எனவே சகோதரர்களே, இந்த பேச்சுவார்த்தை இப்ப 2-2 என்ற கட்டத்தில் தான் இருக்குது. அல் ஜசீரா மற்றும் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி அல் அரபு ஊடகங்கள்லாம் பொதுவாக ஒரு சமரி செய்து அநேகமாக நாளை அல்லது நாளை மறுதினம் மிக கடுமையான போர் ஏற்பட போகின்றது. மத்திய கிழக்கில் மறுபடியும் பெரும் பதட்டம், பெரும் குழப்பமான நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்று செய்தி சமரி எழுதியுள்ளார்கள். இந்த சமரி எதை வச்சு அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்கா சொல்றதையும் ஈரான் சொல்றதையும் வைத்து பார்த்தால் நிச்சயமாக ரெண்டும் எதிர்முனையில தான் இருக்குது. சம்டைம் இந்த முற்றுகையை அமெரிக்கா நீக்கிவிட்டு பேச்சுவார்த்தைக்கு மேசைக்கு வந்தாலும் ஈரான் தெளிவான நிலப்பாட்டில் இருக்குது. அதாவது நாங்க செறிவூட்டிய யுரேனியம் என்பது எங்களுடைய புனித பொருள், எந்த காரணம் கொண்டும் அதனை இன்னொரு நாட்டுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல வெட்டு ஒன்று துண்டு 2 இருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, யுரேனியத்தை எங்களுக்கு தரணும் அல்லது ஐஏஇடம் கொடுக்கணும் அல்லது மூன்றாவது தரப்பு ரஷ்யா மாதிரி நாட்டுக்கு ஒப்படைக்கிறது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப்
அமெரிக்கா இருக்குது. இப்படி எல்லாம் அமெரிக்கா பேசுறத வச்சு பார்த்தா இதுக்கு முன்னுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. உங்களுக்கு தெரியும், கடாஃபியோட மகள் எழுதியிருந்தால், யாருக்கு? ஈரானுக்கு, ஓமானிலிருந்து எழுதியிருந்தால், அதாவது இந்த அமெரிக்க ஓநாய்களை நம்பி சமாதானம் என்ற ஆட்டை விற்று விடாதீர்கள், இவர்கள் ஓநாய்கள் என்று எழுதியிருந்தால், என் தந்தைக்கு அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நெஞ்சை உருக்குற வசனமா எழுதியிருந்த கடிதத்தை சமூக ஊடகங்கள் எல்லாம் வெளிவந்திருந்தது. லிபியா ஜனாதிபதி கடாஃபி அணுகுண்டு தயாரிப்பதற்கான எல்லா யுரேனியமும் தயார் நிலையில் வைத்திருக்கும் போது இந்த ஜார்ஜ் புஷ் போய் என்ன செஞ்சா, இதை திருப்பித்தான் நான் உனக்கு எவ்வளவு சலுகைகள் தாரேன், லிபியாவுக்கு மேலே உள்ள தடைகள்லாம் நீக்கிறேன்னு சொல்லி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணு சம்பந்தமான அனைத்தையும் அமெரிக்கா எடுத்துக்கொண்டது. அதனை பார்வையிடுவதற்காக ஜார்ஜ் டபிள்யூ புஷே அந்த இடத்துக்கு போனார். நீங்க வெப்சைட்ல இதை போட்டோவோட நீங்க இப்ப பார்க்கலாம். பிறகு லிபியா ஒரு சில சலுகைகளை பெற்றுக்கொண்டது. ஆனா அது நீடிக்கையில் அடுத்த முறை வந்த ஒபாமா அரபிய வசந்தம் என்ற பெயரில் பொதுமக்களை வைத்தே கடாஃபியை போட்டு தள்ளியாச்சு. ஒபாமா பினிஷ் என்று சொன்னார். இதற்கு காரணம் என்ன? தன்னிடம் இருந்த இந்த யுரேனியம் எல்லாம் ஒரு அமெரிக்க ஜனாதிபதியுடைய வார்த்தையை நம்பி ஒப்படைக்க அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி வந்து போட்டு தள்ளிவிட்டான். இவன் இருந்த ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி உள்ளால வச்சே போட்டு தள்ளிட்டான். இதைத்தான் அந்த கடாஃபிட மகள் ஈரான் ஆன்மீக தலைவருக்கு எழுதியிருந்தால், உங்களுடைய சொத்து யுரேனியம், உங்களுடைய சொத்து உங்கள் நாடு, எந்த காரணம் கருதியும் சமாதானம் என்ற பெயரில் அமெரிக்க ஓநாய்களுக்கு கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த அமெரிக்க ஈரான் போர் ஆரம்பத்திலேயே ஈரானுக்கு அழகான அட்வைஸ் ஒன்று சொல்லியிருந்தார். சரி சகோதரர்களே, என்ன நடக்க போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் முக்கியமான தகவலோடு மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.